அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அரசுமுறை பயணமா இந்தியா வந்திருக்காரு. குஜராத்தின் அகமதாபாத் நகரில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கல்வி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் உள்ள ஒத்துழைப்பை ஜெர்மனியின் அதிபர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸோட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செஞ்சிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த இந்த அழைப்பை ஏற்று ஜெர்மனியின் அதிபர் மெர்ஸ் இந்தியாவில் 2 நாட்களா அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். காலை இந்தியாவிற்கு வருகை தந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு. இந்த சமயத்துல பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜெர்மனி அதிபர் மெர்ஸ் 2 பேரும் குஜராத்தின் அகமதாபாத் நகரில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திற்கு காலையில சென்று மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அதற்கப்புறம் 2 பேருமே சர்வதேச பட்ட திருவிழாவை துவக்கி வச்சு பட்டம் விட்டும் மகிழ்ந்தாங்க. அதற்கப்புறம் இரு தலைவர்களும் காந்தி நகர்ல உள்ள மகாத்மா மந்திர் கூட்ட அரங்குல சமீபத்துல 25 ஆண்டுகளை நிறைவு செய்த இந்திய ஜெர்மனி மூலோபாய நட்புறவுல ஏற்பட்ட முன்னேற்றங்களை குறித்து ஆய்வு செய்தாங்க. அப்போ ராணுவம், பாதுகாப்பு, அறிவியல், புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றில் ஒத்துழைப்போட செயல்படுவதற்கான வழிவகைகளை ஆய்வு செஞ்சாங்க. இரு தலைவர்களும் தங்களுடைய உயர்மட்ட குழுவினரோட இருதரப்பு பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டாங்க. அப்போ இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது பற்றிய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுச்சு. ஆலோசனை கூட்டத்துல மத்திய வெளிவிவகாரத்துறை மந்திரி ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் வெளிவிவகாரத்துறைக்கான செயலாளர் விக்ரம் மிஸ்ரிலாம் கலந்துக்கிட்டாங்க. குஜராத்ல அகமதாபாத்ல பிரதமர் மோடியை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திய அவரு ஜெர்மனி வழியாக வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களுக்கு தித்திப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது இந்தியர்கள் ஜெர்மனி வழியாக மற்ற நாடுகளுக்கு செல்லும் போது இனி விமான நிலைய போக்குவரத்து விசா, அதாவது ஏர்போர்ட் டிரான்சிட் விசா தேவையில்லை அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு ஜெர்மனி வழியாக வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களுக்கு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியர்கள் அமெரிக்கா, கனடா இல்ல இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு போகும்போது ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் இல்ல மியூனிச் விமான நிலையங்கள் வழியா தான் செல்வாங்க. இதுவரை இந்தியர்கள் ஜெர்மனி விமான நிலையங்கள்ல ஒரு முனையத்தில் இருந்து மற்றொரு முனையத்துக்கு செல்லணும் அப்படின்னாலும் அங்கு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலுமே ஏர்போர்ட் டிரான்சிட் விசா கண்டிப்பா வச்சிருக்கணும். இப்போ ஜெர்மனி வழியா வெளிநாடு செல்லும் இந்தியர்களுக்கு விமான நிலைய போக்குவரத்து விசா தேவையில்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறதால இந்தியர்கள் ஜெர்மனி விமான நிலையங்கள்ல மற்ற வெளிநாட்டு விமான நிலையங்களை பிடிக்கும் போது தங்குவதற்கோ அல்ல வேறு ஒரு முனையத்துக்கு செல்வதற்கோ ஏர்போர்ட் டிரான்சிட் விசா எடுக்க வேண்டிய தேவையில்லை. இது மூலமா இனிமே இந்தியர்களுக்கு ஏர்போர்ட் டிரான்சிட் விசா எடுப்பதற்கான பணம் ரொம்பவே மிச்சமாகும். இதுக்கு மேலுமே ஏர்போர்ட் டிரான்சிட் விசா கிடைக்காதோ என்ற பயம் இனிமேல இல்லை அப்படிங்கறதுனால கடைசி நேரத்துல புக் செய்து நெருக்கடியின்றி பயணிக்கலாம். ஜெர்மனி அதிபரின் இந்த சூப்பரான அறிவிப்புக்காக பிரதமர் மோடி அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இந்திய குடிமக்களுக்கு விசா இல்லாத பயணத்தை அறிவித்ததற்காக அதிபர் மெர்ஸுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது இரு நாடுகளுக்கு இடையிலான மக்கள் தொடர்பை மேலுமே வலுப்படுத்தும் ஒரு படியா இருக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி பெருமையோட சொல்லியிருக்காரு.